Okay, very good. Respected the organizer, Mr. George, Principal of IT Institute here. Respected leaders of this program, Mr. Justin Babu, Mr. Jenny J. Kumar, Mr. Vijayanand, Mr. Morris, Mr. Stewart Gabriel. I am extremely and dear students, all participants coming from Tamil Nadu area, Kerala, Karnataka, Andhra Pradesh. இப்போ என்னன்னா இங்கே நீங்கள் வந்து இங்கிலீஷ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்ததுனால தமிழ் ஃபுல்லாக பேசவும் முடியாது. அதே மாதிரி இங்கிலீஷ் ஃபுல்லாக பேசினோன்னா நிறைய பேருக்கு பிரயோஜனம் படாது. இப்போ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இன்னும் வந்து முதல்ல இந்த இன்ஸ்டியூட்டு கூப்பிட்டதுக்காக வேண்டிய வந்து முதல்வர் ஐடிஐ முதல்வருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏனென்றால் அவர் திரும்ப திரும்ப என்னை கூப்பிட்டு வர வேண்டும் என்று எப்படியெல்லாம் ப்ரோக்ராம் இருக்குது என்று சொன்னார்கள். அதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கையில் ஒரு ஷீட் இருக்குது, அப்படி தானே? இந்த ஷீட்டில் ஒவ்வொரு பாயிண்டையாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பென் இருக்கு இல்லையா, பெண்ணை எடுத்து வச்சுங்க. நான் சொல்லக்கூடியதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அது வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னவா பிரிச்சிருக்குன்னா முதல்ல வந்து நம்ம எப்படி படிக்கணும், நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அடுத்தா பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் அடுத்து எப்படி முன்னேறணும், அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குது, அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா நான் மெயினாக வந்து கொஸ்டின் கேட்கணும் சொல்லணும். அந்த லாஸ்ட் செக்ஷன்லேயும் அப்படி தான் சொன்னது, புரியுதா? நீங்கள் வந்து இந்த பேப்பரை எடுத்து வச்சுருக்கணும். நான் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லும்போது அதை பார்க்கணும், அதை அண்டர்லைன் பண்ண சொல்லக்கூடியது அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இல்லாமல் இருந்தால் கொஸ்டின் கேட்டு ஆன்சரும் பண்ணணும். அதனால் எல்லா பேரும் அமைதியாக இருக்குது, ரொம்ப பிரயோஜனம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து எதுக்கு வந்துருக்கோம்? ஹோமில் வந்துருக்கோம், அப்படி தானே? எல்லா ஹோமில் இருந்து தானே வந்துருக்கோம். யூஆர் ஆல் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹோம்ஸ். பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ்? என்ன நோக்கம்? என்ன? இப்படி சும்மா இருந்து ஜாலியாக போகிறதுக்கா, அல்லது வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும்னு இருக்கா, நல்லா படிக்கணும்னு இருக்கா? அப்படிதானே? நல்லா படிக்கணும், முன்னேறணும், பெரிய ஆளாகும். Both all are with the aim of becoming a good citizen, not only good citizen, and to get better positions. For that only we came here. அப்போ நான் இங்கிலீஷில் சொல்லும்போதும் அதையும் புரிஞ்சுக்கணும். அந்த பார்த்தா தேட்ரோவில் ஒருத்தர் இருக்கான். தேட்ரோ, அந்த கொஞ்சம் எந்திக்கலாமா? கேட்குறேன், கொஸ்டின் கேட்குறேன். அந்த தேட்ரோவில் ரெண்டாவது யார் இருக்கா? நீ தான். கொஞ்சம் சும்மா பயப்படாது. நான் ஒரு சாதா ஒரு பேசுகிற மாதிரி தான் இருக்கணும். நீ உங்களை எங்கேருந்து வந்து ஒயராக இருக்கலாம்? கேரளா. கேரளா மீன்ஸ் தமிழ் புரியும் இல்லையா? தமிழ் புரியும் இல்லையா? இப்போ ஒரு இங்கிலீஷும் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துங்க நோட்ஸ். அதை பார்த்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் இருக்கும், 25 கவர் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக. இங்கே நான் சொல்றதை கேட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்கூல்லையும் இப்போ 10th 12th 10 என்ன பண்ணணும்னா ஸ்கூலில் வந்து பக்கத்தில் இருக்க பையன் சொல்லியதை கேட்கக்கூடாது. யார் சொல்லியதை கேட்கணும்? அங்கே டீச்சர் சொல்லியதை கேட்கணுமா, பிரின்சிபால் சொல்லியதை கேட்கணுமா, பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லியதை கேட்கணுமா? சார் சொல்லுறதை கேட்கணும். അങ്ങനെ തന്നെ ഉണ്ടോ? ഇല്ല, സാറ് പറയുന്നത് കേൾക്കണം, പ്രിൻസിപ്പാൾ പറയുന്നത് കേൾക്കണം. പക്കത്തിലിരിക്കും എന്ത് പറയും? കിണ്ടലടിക്കും. കിണ്ടലടിക്കുമ്പോൾ എന്താകും? പഠിക്കേണ്ടാവും. படிக்காம ஆக்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவனும் படிக்க மாட்டான், அடுத்தவனையும் கெடுப்பான். ஏன்னா காரணம் என்னன்னா நம்ம வந்து உனக்கு வேலை வாங்கணும்னு இருக்கா, ஆகிரகம் உண்டா? அவனை பார்க்காது, அவனையே பார்த்து பார்த்து ஆன்சர் பண்ணேன்னா அவன் ஒரு இதுனா இப்போ எதை கேட்டாலும் நீ பக்கத்தில் இருக்கவனை பார்த்து சிரிக்க ஆன்சர் பண்ணுற,
அப்படி போகக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக போல்டாக இல்லை. பி இண்டிபெண்ட். அப்படித்தவனை டிபெண்ட் பண்ணக்கூடாது. டிபெண்ட் பண்ணலாம். ஒரு கடைக்கு போகிற டீ சாப்பிட்ற எல்லாம் போகிறோம், டிபெண்ட் பண்ண. ஆனால் இண்டிபெண்டாக இருக்கணும், தனியாட்டு இருக்கணும். அப்படிதானே? இண்டிவிஜுவாலிட்டி வேணும். அப்போ அவன் சொன்னான்னு கேட்கக்கூடாது. உனக்கும் அப்படிதான், நீயும் அடுத்தவன் சொன்னான்னு கேட்கக்கூடாது. நீ ஒரு தனியாக இருக்கணும். நம்ம நல்லவனாக இருக்கணும், அடுத்தவனை கெடுக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, அடுத்தவனையும் வாழ வைக்கணும். இந்த ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பாக இருக்கு. சரியா? உட்காரு. நான் கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் சொல்லணும்னு பார்த்துக்க. உன் பேர் என்ன? ரஞ்சித். ஒரு குட் நைட். பார்த்து ரஞ்சித்னா நிறைய பேர் நல்ல பெரிய ஆளாயிருக்காங்க. இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுறதுனால, இப்போ பார்த்தீங்கன்னா அம்பானியை பற்றி தெரியுமா? எல்லா பேரும் தெரியும். அப்படிதானே? ஏன்னா நியூஸ் பேப்பரில் இருக்கும், டெலிவிஷன் சேனலில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த அம்பானி வந்து எப்படி இருந்தார்? அவருக்கு அப்பா அவர் வந்து சாதா துணிகள் எல்லாம் தரையில கட்டி சுமந்து வித்துட்டு இருந்தார். அப்படி இருந்த ஒரு ஆளே எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காருன்னு பார்த்தது. கஷ்டம், ஃபுட்டு கஷ்டம், படிக்க முடியாது. இப்படி இருந்தவங்களே வாழ்க்கையில பெரிய ஆளாகிட்டாங்களா? பெரிய ஆள்னா அவருக்கு பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கு? அவர் இருக்கக்கூடிய வீடே வந்து 24 மாடி, ஒரு 10 ஃபிளைட் இருக்கு சொந்தமா. கார் வந்து ஒரு 100 கணக்கான கார் இருக்கு. இவ்வளோ பெரிய பணக்காரர். எந்த கடையில் போனாலும் ரிலையன்ஸ் உங்களுக்கு கடைகள் பார்க்கலாம். அப்போ வந்து ஸ்மாலாக இருந்துட்டு பெரிய ஆளாக, ஸ்மாலாக இருந்துட்டு பெரிய ஆளாகுன்னா நம்ம வந்து, ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து சிலவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்கலாம். சிலவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் உங்களை கேர் எடுக்க யார் இருக்காங்க? பேரண்ட்ஸ் இல்லைங்கிற குறை யார் நிவர்த்தி பண்ணுறான்? இந்த சிஎம்எஸ் தானே உங்கள் இந்த பேரண்ட்ஸ் இல்லை, அவங்க உங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாங்க, அகாமடேஷன் பண்ணுறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க, புக்ஸு கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப சீரியஸாக இருந்து படிக்கணும். நோ வேஸ்டேஜ் ஆஃப் டைம். டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இப்போது ப்ரோக்ராம் இங்கே நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ஸை நடத்தக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க? வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி டீச் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது எவ்வளோ நேரம் நடக்குது? இப்போ அங்கேயே ஸ்கூலில் போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் நடக்கும்? ஸ்கூலில் போனால் ஒரு 5 மணி நேரம் நடக்குமா? மீதி எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 5 மீதி எத்தனை இருக்குது? 19 மணி நேரம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அப்படிதானே? இந்த 19 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு 2 மணி நேரமாவது படிக்கணுமா? சிலவா என்ன பண்ணுவோம், 2 மணி நேரம் நிறைய படிக்கணும். மினிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போடு. அப்போ 19ல் 3 போனால் மீதி எத்தனை வருது? 16 மணி நேரம் வந்து என்னது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கா? 16 மணி நேரம் சும்மா இருக்கீங்க. விளையாடலாம், பாட்டு பாடலாம், தூங்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது மீதி உள்ள ஒரு இந்த 16ல் இந்த 9 மணி நேரம், 9ல் 8 மணி நேரம், 8 மணி நேரத்தில் நம்ம கடமைகளை செய்யணுமா வேண்டாமா? We should do our duties or not? சரியா? மீதி எத்தனை 8 hours இருக்கு இல்லையா? 8 hours விளையாடணும்னா 24 hours விளையாடணும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கீங்க, 10ஆம் ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணி வந்திருக்கீங்க, இல்லை எக்ஸாம் இருக்கலாம், 12ஆம் ஸ்டாண்டர்டில் உள்ளவங்க இருக்கீங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ஆர்கனைசர்லாம் நிறைய பேரை கொண்டு வந்து டீச் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கு, பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இப்போ எங்களுக்கோ சாருக்கோ எல்லாம் இருந்தது கம்மி. ஏன்னா அந்த டைமில் இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனால வந்து அந்த டைமை வந்து மெயினாக வந்து அதை பார்த்துக்கணும், டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதில் சிலவை என்ன பண்ணுறான்னா, இந்த 8 hours வந்து 5 மணி நேரம் ஸ்கூலு, 3 மணி நேரம் படிக்கிறோம், ஹோமில் படிக்கிறது. 5 மணி நேரம் என்னது ஸ்கூலு, 3 மணி நேரம் படிக்கிறது. இதை தவிர வந்து சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கா? அப்போ ஃபுல்லாக லீவாக இருக்குது, விளையாடுறதுக்கு டைம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதே டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நாளை பார்த்தாச்சுன்னா ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் இல்லை, ஒரு 4 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 4 மணி நேரத்தை பயன்படுத்தணுமா?
ஒரு வருஷத்தில் சராசரியை பார்த்தா 4 மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். அதை பயன்படுத்தணுமா வேண்டாமா? அதை பயன்படுத்தலைன்னா நம்ம எல்லாம் ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்லிக்கலாம். அதை பயன்படுத்துறது என்னன்னா, ஸ்கூலில் போனோமா டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணுமா? அப்படிதானே? டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு ஸ்கூலில் கேட்கணும், முயற்சி பண்ணிக்கணும், படிக்கிறது முயற்சி பண்ணிக்கணும். அந்த டீச்சர்ஸ் வந்து சொல்லக்கூடிய நோட்ஸ் எடுக்கணும், கொஸ்டின் டவுட்டை கேட்கணும். இப்படி வந்து அந்த டைமை, காலத்தை பயன்படுத்தி கொள்வோம். மேக் யூஸ் ஆஃப் த டைம். காலத்தை பயன்படுத்தணும். சும்மா ஒரு பாட்டோடைய நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர் நாட்டை கெடுத்ததும் தானும் கேட்டான். அப்படி ஒரு பாட்டு இருக்கு, படைப்பாட்டு. நல்ல பொழுதை தூங்கி கேட்டவன் நாட்டையும் கெடுத்து தானும் கெடுத்தான். அது ஒன்றும் செய்யாமல் இருக்கக்கூடிய மீனிங் வந்து தூக்கம். அதனால அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாமே நல்ல பிள்ளைகளாக இருந்து படிப்பீங்க, மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதனால வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து 3 விதமாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து நீங்கள் எப்படி தயாராக்கணும், உங்களை தயார்படுத்திக்கணும். அடுத்தது நீங்கள் வந்து இந்த எப்படி வந்து ஃபியூச்சரை பற்றி நினைக்கணும், எப்படி வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3 ஆஸ்பெக்டில் வந்து முதல்ல வந்து படிக்கும்போது நம்ம இதில் நான் சில கருத்துக்களை சொல்கிறேன். அதை நீங்கள் க்ளீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைட். அதாவது ஸ்டடி எஃபெக்டிவாக படிக்கிறது இல்லை, ஸ்டடி எஃபெக்டிவ்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஓகே, ஸ்டடி எஃபெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஷெட்யூல் பண்ணிக்கணும், அப்புறம் வந்து ஒரு கோல் பண்ணிக்கணும், அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், ரிவ்யூ பண்ணிக்கணும். அடுத்த பேஜ் அதாவது என்ன பண்ணணும், இப்போ தமிழ் இருக்குதான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. என்னென்னா வந்து ஒரு பிளான் பண்ணணும், ஷெட்யூல் பண்ணணும். நான் பார்த்தேன் சில இடங்களில் நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்கூல்ஸ் ஸ்டாண்டர்ட் எப்படி வருதுன்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்போ நீங்கள் யூஎஸ்ஏ எடுத்தீங்க, ஆஸ்திரேலியா எடுத்தீங்க, அப்புறம் வந்து ஜெர்மனி, இப்படி நாடுகளெல்லாம் எடுத்தீங்கன்னா அங்கே உள்ள எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளும் ஷெட்யூல் பண்ணுது. ஒரு நாளைக்கு என்ன நம்ம செய்யணும்னு அந்த பிள்ளைகள் ஷெட்யூல் பண்ணுறது நான் உண்மையிலே பார்த்துருக்கேன். எல்கேஜியில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஈவன் எல்கேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் அப்படி பண்ணணும். அப்போ வந்து நம்ம என்ன படிக்கணும்னு ஒரு அட்டவணையை பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு வந்து யதார்த்தமான இலக்குகளை அமைக்கவும். அதாவது கொஞ்சம் ப்ரீவியஸ் எடுக்கு இங்கிலீஷ் வந்து தெரியாது. ஒரு சீட் இருக்குமா இங்கிலீஷில் உள்ளது? இங்கிலீஷில் உள்ள சீட்டை ஒன்று தாங்க. அப்போ தான் அதுக்கு ரைட். அதாவது கோல்ஸ் ஒன்று செட் பண்ணிக்கணும். என்னென்னா எல்லாத்தையுமே மொத்தமாக படிக்க முடியாது. அதான் சொல்லுவேன், இங்கே வந்து யதார்த்தம் முடியக்கூடிய இலக்குகள் நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம செட் பண்ணிக்கணும். அதில் தமிழில் இருக்கக்கூடிய பார்த்துங்க, அதை டிக் பண்ணிகிட்டே வாங்க. அண்டர்லைன் பண்ணல. முதல்ல வந்து படிப்பு அட்டவணையை உருவாக்குங்கள், அதை டிக் பண்ணு. படிப்பு அட்டவணையை உருவாக்குங்கள், அதை டிக் பண்ணுங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ்ன்றதுல 2வது பாயிண்ட் பண்ணுங்க. யதார்த்தமான இலக்குகளை அமைக்கவும் முடியக்கூடியதை பண்ணுங்க. சிலவனால நிறைய பண்ண முடியும், சிலவங்களால அப்படி பண்ண முடியாது. உங்களால் ப்ராக்டிக்கலாக முடியக்கூடியது பண்ணுங்க, அதை டிக் பண்ணுங்க. சரிதான்? சிலவன் ஐஏஎஸ் ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனால் நம்ம வந்து ஒரு கிளரிக்கல் லெவலில் போகலாம், மேனேஜர் ஆகலாம், அப்படியாவது நினைக்கணும். நம்ம சிலவங்க கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்துக்கலாம். ஓகே, அதை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்டடி. அதாவது உங்கள் ஸ்டடி ஏரியாவை வந்து பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். அது முக்கியம், இதுதான் முக்கியமான. உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க ரூமில்? ஒரு ரூம் 105 பேர் ஒரே ஹாலில் இருக்கீங்களா? ஒரு ரூமில் எத்தனை பேர் இருக்கீங்க?
20 பேர் இருக்கு. அப்போ அந்த ஒரு ரூம்ல 20 பேர் இருக்கலாம், சிலவங்க 5, 10 எல்லாம் இருக்கலாம். ஸ்பேசியஸா இருக்கும். ஸ்பேஸ் இருக்கா? ஸ்பேஸ் இருக்கு, ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இந்த ஃபெசிலிட்டி வேற வீட்டுல கிடைக்குமா? வீட்டுல கிடைக்காது. எல்லா வீட்லையும் கிடைக்காது. பாருங்க, இந்த செக்க மாதிரி எல்லாம் வீடுகள் நிறைய கிடைக்குது, அங்க கிடைக்காது. அப்ப அந்த ஸ்பேஸ்ல படிக்கக்கூடிய ஒரு டேபிளும் ஒரு டெஸ்க்கும், டேபிளும் சேரும் இருக்குமா? இந்த டேபிள் சேர்ல வந்து புக்ஸ் எல்லாம் எப்படி அடுக்கி வச்சிருக்கேன்? நீட்டா வைக்கணும்னு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து வீடுகள் அப்படி இருக்காது. அது அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதான் மீன் பண்ணுது. படிக்கக்கூடிய புக்கு நீட்டாக இருக்கணும், இடம் நீட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்கணும். ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும்போது என்ன வருதுன்னா, அந்த ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும், வாஷ் பண்ணிக்கணும். நீ ஒரு நாள் எத்தனை நாள் வாஷ் பண்ணணும்? ஒரு ட்ரெஸ் வந்து போட்டா எத்தனை நாள் கூட? ஒரு வாரம் போடுங்க. மலையாளம் இவர் தமிழ். ஒரு ட்ரெஸ் ஒரு வாரம் போடுறியா, 10 நாள் போடுறியா, ஒரு மாசம் போடுறியா? ஒரு நாள் உடனே வாஷ் பண்ணிடுறேன். வெரி குட். பார்த்தீங்களா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதிர்பார்க்கல. ஒன் டே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டே இருக்கு. சிலவங்க ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறாங்க. அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தான் போடணும். அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி, ஓகே, அதான் நீட்னஸ் சொல்லக்கூடியது. அடுத்தது என்னன்னா, முதல்ல எடுத்த உடனே சிலபஸை பார்க்கணும். பேசிக்காக நான் சொல்றேன். இந்த 4வது பாயிண்ட் டிக் பண்ணிக்க. சிலபஸை பார்க்கணும். உங்களுக்கு என்ன பாடம் இருக்கு? இப்போ மேபி ஒரு என்ன இருக்கும், மேத்ஸ் இருக்கு, அப்படிதானே? மேத்ஸ்ல ஒரு 10 பாடம் இருக்கா, 20 சாப்டர் இருக்கா, 15 சாப்டர் இருக்கான்னு பார்க்கணும். அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த 20 சாப்டர் இருந்துன்னா எல்லா சாப்டருமே வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது. முடியுமா? இருக்குமா? ஒரு பாடத்துல வந்து ஒரு 15 இருக்குன்னு இருக்கும். 15ல எல்லாமே கஷ்டமா இருக்குமா? இருக்காது. சிலவங்களுக்கு ஒரு 10 கஷ்டமா இருக்கும். ஆனா எல்லாவனுக்குமே 15 கஷ்டம்னு இருக்க முடியாது, அப்படிதானே? இருக்க முடியாது. அந்த கஷ்டத்தை ஈஸியாக்கணும், அதுதான் முக்கியம். அதை நீங்க ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். இந்த சாப்டர் நம்ம ஈஸி, இது ஈஸி, இது ஈஸி. அப்போ அதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மி பண்ணிட்டு அந்த கஷ்டமானதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும். அதான் வந்து ரிவ்யூ யுவர் சிலபஸ். உங்க சிலபஸை பார்க்கணும்னு சொல்லி, ஓகே. இது ஆரம்பத்தில் உள்ள பிளானிங். என்னது கொஸ்டின் நான் கேட்கும்போது பேசிக்காக சொல்லணும். முதல்ல உள்ள பாயிண்ட் என்னது? ஒரு ஷெட்யூலை பண்ணணும், அப்படிதானே? ஒரு அட்டவணையை உருவாக்கணும். ஒரு நாளைக்கு என்ன பண்றோம்? ஏன்னா எல்கேஜி பிள்ளைகளே ஒரு அட்டவணை உருவாக்குதுன்னா உங்களுக்கு உருவாக்க முடியாத 10ஆம் கிளாஸ் உருவாக்கணும். இனியாவது ஒரு டைரி மெயின்டைன் பண்ணு. ஒரு நோட்டில் ஒரு ரஃப் நோட் எடுத்துக்க. ஒரு நாளைக்கு ரஃப் நோட்டில் ஒரு பேஜில் பாதியை வந்து எடுத்துக்க. காலையில் எத்தனை மணிக்கு என்ன பண்ணேன், இத்தனை மணிக்கு என்ன பண்ணேன், இத்தனை மணி. கடைசியில் பார்த்தா என்ன பண்ணோன்னா, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்கூலில் இருந்து படிச்சிருக்கேன். அப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த தெரியும். அப்போ ஒரு நாளைக்கு நான் ஒன்றும் பண்ணலை தெரியும். அப்போ நினைச்சு வருத்தப்படும். ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் நினைச்சு வருத்தப்படும். ஓகே. அப்போ வந்து ரைட். அப்போ வந்து ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து முதல்ல டிக் பண்ணிட்டியா நீ 4 பாயிண்ட்? சந்தேகம் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? மெயினாக வந்து கையெல்லாம் அங்கே போட்டுட்டு முதல்ல என்ன பண்ணணும்? ஷெட்யூல் உருவாக்கிட்டு நீட்டாக இருக்கணும். அது முக்கியம். நம்மளால் முடிஞ்சது பண்ண முடியுமான்னு அதை முதல்ல பார்த்துக்கணும். அது பண்ணு. அடுத்து வந்து ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக் எடுக்கணும். செகண்ட் ஒன், அப்படிதானே? 2வது. அதில் முதல்ல உள்ளது சம்மரைஸ் அண்ட் எலாபரேட். ரீப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் கான்செப்ட்ஸ் டு யுவர் செல்ஃப் ஆர் அதர்ஸ். இப்போ ஒரு மேட்டர் படித்தோன்னு வச்சு கொஞ்சம் இருப்போம். என்ன அவனுக்கு தூக்கமா? தூங்காது. அந்த பேப்பர் உங்கள்கிட்ட இல்லையா? உங்க பேப்பர் எங்க? மலையாளம் இங்கிலீஷ் வாங்கி பார்த்துங்க. இல்லைன்னா நோட்டு ஒரு ரஃப் நோட் இருந்து அதில் எழுது. ஆனால் இங்கே இருந்துட்டு தூங்க முடியாது, ஒன்றும் புரியாமலும் போக முடியாது. சரி, என்ன படிக்க ரீப்ரைஸ்னா ஒரு நாளைக்கு வந்து ஸ்கூலில் போகிறோம் இல்லையா, ஏதோ ஒரு மேட்டர் படிச்சிருக்கோம் ஸ்கூலில். ஒரு என்ன எடுக்கலாம்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு,
சோசியாலஜியெல்லாம் இருக்குது. இந்தியாவோட ஹிஸ்டரியை பற்றி இருக்கலாம். இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாலே எப்படி இருந்து ஒரு டீச்சர் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறான்னு வச்சுக்க. அசோகரை பற்றி படிச்சிருக்கீங்களா? சரி, ஒரு டீச்சர் வந்து அசோகரை பற்றி டீச் பண்ணுறாரு. அன்னைக்கு டீச் பண்ணும்போது என்ன சொல்றாரு? அசோகர் வந்து என்ன பண்ணாருன்னா எல்லாருக்கும் நன்மைகள் செய்தார், மரம் வளர்த்தாரு, சாலைகள் அமைத்தார், இப்படியெல்லாம் இருக்கு. இது ஒரு மேட்டர் அப்படிதானே. இதை வந்து ஸ்கூலில் டீச்சர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்கிறாங்க. அப்போ அசோகர் வந்து என்ன செய்தார், எவ்வளோ போரிட்டார், இத்தனை போரிட்டார், இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லும்போது இதை மைண்டில் நம்ம எடுத்துகிட்டு என்ன செய்யணும்? மைண்டில் எடுத்துகிட்டு திங்க் பண்ணணும். இதான் ரீப்ரைஸ் பண்ணக்கூடியது. டீச்சிங் வந்து ஸ்கூலில் போய் படிக்கும் டீச்சர் வந்து ஒரு 5 பேர் வந்து டீச் பண்ணுறாங்க. 5 பேர் டீச் பண்ணும்போது அதில் 5 பேர் வந்து என்ன ஒரு சப்ஜெக்டில் என்ன அதான் நான் ஷெடியூலில் பண்ண சொன்னேன் இல்லையா? இந்த ஷெடியூல் இந்த பீரியட் இது படித்தேன், இன்னைக்கு இந்த பீரியட் இது படித்தேன்னு பேப்பரில் லைட்டாக எழுதினாலே போதும். ஃபுல்லாக எழுதாண்டா அது. அப்போ வந்து மைண்டில் வந்துடும். நம்ம எடுத்து பார்த்தாச்சுன்னா அந்த ரஃப் நோட்டை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கும். அடுத்து வந்து செல்ஃப் குவிஸ்னா அதுதான். நம்ம வந்து நம்மவே ஒரு மைண்டுக்குள்ளே நினைக்கணும், கொஸ்டின்ஸை போட்டு பார்க்கணும். இது எப்படி வந்தது அப்படின்னு மைண்ட்லேயே போட்டு பார்க்கணும். இப்போ நான் சொல்லும்போது என்னென்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாராவது ஒரு எக்ஸாம் இப்போ வந்து இங்கே 12th எக்ஸாம் எழுதக்கூடியவங்க இல்லையா, 12th வந்து 12th படிக்கக்கூடியதில் 10th ஸ்டாண்டர்டில் 450க்கு மேலே மார்க் எடுத்தவங்க கொஞ்சம் எழுதிக்கலாம். 10th 450 and above யாருமே இல்லையா? 400 and above 400 மேலே மார்க் எடுக்கும் எழுதிக்க. நீ +2 தானே? +2 நீ வந்து 12th 10th நீ 10th 12th எல்லாம் 12th அங்க இருக்கு. 12th ஸ்டாண்டர்டுக்காரன் கொஞ்சம் எழுதி அந்த ரோல லாஸ்ட். 12ஆம் கிளாஸ் உள்ளவங்க யார் இருக்கா? நீ 12th எந்த 12th வந்து உனக்கு 10th எத்தனை மார்க்கு? எவ்வளோ? 355. அதனால பரவாயில்ல உட்காரு. இது 400 மார்க் எடுத்தவங்க மேலே எடுத்தவங்க எந்தி பார்ப்போம். யாருமே எடுக்கலையா? 400 மேலே யாருமே எடுக்கல. அப்போ நீங்கள் தான் இங்கே உள்ள ஆளுக்கு தேவையான ஆளுக்கு. நீங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறதுக்கு நீங்கள் தேவையான ஆளு தான் முக்கியம். ஏன்னா இதை பார்த்தாவது நீங்கள் அடுத்து +2 வந்து 500 இருக்குமோ, 550, 600 600க்கு வந்து 550 மேலே எடுக்கணும். அப்படிதான். ஓகே, பார்ப்போம். அடுத்தது விஷுவல் எய்ட்ஸ்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பிளக் கார்டு இந்த மாதிரி சார்ட் மாதிரி எல்லாம் நம்மகிட்ட ப்ரிப்பேர் பண்ணி. என்ன மீன் பண்ணா, சார்ட்னா வந்து ஒரு கார்ட்போர்டு இருக்கு பார்த்தியா, இந்த கார்ட்போர்டை மாதிரி சின்னதாக உருவாக்கி அதில் வந்து ஒரு டிராயிங் மாதிரி பண்ணிக்கணும். சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரையும் டஃப்பான பாடங்களை அப்படி பண்ணிக்கலாம். ஈஸியான பாடம் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் வித் பாஸ்ட் பேப்பர்ஸ், பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கணும். இப்போ வந்து 10th படிக்கக்கூடிய என்ன பார்க்கணும்னா, இந்த 11th பண்ணுவன்ட்டு அவங்ககிட்ட இருந்து கொஸ்டின் வாங்கிக்கணும். கொஸ்டின் வாங்கிட்டு அதை பார்த்து படிக்கலாம். அடுத்தது என்கேஜ் வித் மெட்டீரியல், அதாவது பார்ட்டிசிபேட்டிவ் லேர்னிங். என்கேஜ் வித் மெட்டீரியல்னா மெட்டீரியல்ஸை பார்த்து நம்ம வந்து அதை அப்படி மைண்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். மைண்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னா உங்கள் ஏதாவது படித்த ஒரு பாடத்தை சொல்லி பார்ப்போம். தமிழ் ஏதாவது என்ன பாடம் எனக்கு தெரிஞ்சிருக்கு? தமிழ் ஏதாவது ஒரு பாடம் இருக்கு? அன்னை மொழிகள். வேற என்ன இருக்கு? சோசியல் என்ன இருக்கு? இதெல்லாம் வந்து அப்படி காணாம சொல்ல தெரியுமா? ஃபுல்லா அதான் சொன்னேன்னா,
இதுக்கு வந்து ஒரு பிளக்கார்ட் மாதிரி இது மைண்டில் வந்து அப்படி செட் பண்ணிட்டோம்னா அது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து வந்து மூணாவது வந்து ரிவிஷன் அண்ட் ரீடென்ஷன். மூணாவது பாயிண்ட் எடுத்துங்க. அப்போ இதுவரையும் 5வது பாயிண்ட் வரைக்கும் டிக் பண்ணிட்டீங்களா? 2வது இதில் வந்து 5 பாயிண்ட் இருக்கு. 5 பாயிண்ட்ல ஏதாவது புரியலைன்னா எந்திரிச்சு கேட்கணும். ரைட். தென் தேர்ட் ஒன், 3வது இதில் வரும். 3வது திருத்தம் மற்றும் தக்க வைத்தல். அது எப்படின்னா ரெகுலர் ரிவ்யூ. ரெகுலர் ரிவ்யூன்னா நம்ம படித்த பாடத்தை வந்து திருப்பி ரிவ்யூ பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ரிவ்யூ பண்ணுறதுன்னா எப்படின்னா 1 மாதம் பாடம் போயிருக்கும், அதே 2 மாதம் பாடம் முடிஞ்சிருக்கும். அப்போ அதை வந்து நம்ம திருப்பி அதை ரிவ்யூ பண்ணுறதான் அந்த ரிவ்யூ என்று சொல்லக்கூடியது. கற்றலை வலுப்படுத்த நெரிசலை விட உள்ளடக்கத்தை தவறாமல் பார்க்க வேண்டும். I think review material regularly rather than planning to reinforce learning. அதாவது எல்லாத்தையும் டம்ப் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் டம்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா அது நிறைய மேட்டர் இருக்கலாம், மெட்டீரியல் நிறைய இருக்கலாம். ஆனால் எல்லா மெட்டீரியலையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் படிக்க முடியாது. அதில் வந்து கொஞ்சம் தேவையானதை எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிடுது. அப்புறம் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் செகண்ட் ஒன்று பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கார்டை பற்றி சொன்னேன். ஃப்ளாஷ் கார்டுன்னா ஒரு சின்ன மிஞ்சிகளை வந்து ஒரு கார்டு மாதிரி உருவாக்கலாம். பேப்பர் கொஞ்சம் திக்கான பேப்பர்லையோ திக்கான பேப்பரை வாங்கி வச்சுட்டு, அல்லது வந்து நோட் புக்கில் உள்ள அதில் உள்ள ஒரு இதில் வந்து சின்ன சின்ன பீஸாக உருவாக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண கார்டு மாதிரி இருக்கும். படித்ததை வந்து சுருக்க மாதிரி எழுதிருக்கும். சரியா? இப்போ ஒரு என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு பேசேஜ் படிச்சீங்கன்னா சில டைமில் 2 பேஜ் போயிருக்கும், அதில் 1 பேஜ் படிச்சிருக்கும். அப்படிதானே? ஏதோ ஒரு எஸ்ஐ படிக்கணும்னா 2 பேஜ் இருக்குமா? சில 1 பேஜ் இருக்கு. அந்த 2 பேஜில் 1 பேஜ் என்ன பண்ணணும்னா சின்ன கார்டு மாதிரி, நான் சொன்ன மாதிரி அந்த கார்டு மாதிரி எழுதிக்கணும். சுருக்கம் எழுதலாம் இல்லையா? 2-3 பாயிண்ட் தெரிஞ்சவங்களால அந்த ஃபுல்லாக எழுத முடியுமா? எழுதலாம் இல்லையா? ஏன்னா இப்போ சப்ஜெக்ட்னா அதை பார்த்துட்டு வரல. இந்த ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸில் அந்த ஃப்ளூவன்சி இருந்ததுன்னா அதை சொல்லலாம் எப்படி நம்ம பண்ணுறது. ஓகே. அப்புறம் அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா டீச் அதர்ஸ். தெரியாதவனுக்கும் நம்ம பாடத்தை சொல்லி கொடுக்கணும். அதை டிக் பண்ணிக்க. தேர்ட் பாயிண்ட் வந்து டிக் பண்ணுவோம், டீச் அதர்ஸ். இந்த மைண்ட் செட் நம்ம வந்தாலே நம்ம படிச்சுக்குவோம். நம்ம டீச் அதர்ஸ்னு வரும்போது என்ன பண்ணும், நம்ம படிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். அடுத்தவங்க வந்து இப்போ பார்த்தா சில இப்போ எவனுமே எல்லாருமே ஆவரேஜாக தான் இருக்கீங்க. நம்ம கேட்ட பிறகு சரியாக எழுதா எழுதாமல் இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் நல்லா படிப்பேன்னு உள்ளது ஏதாவது ஒருத்தன் இருந்தால் சொல்லு பாப்பா, எந்திரிச்சு பார்க்க சொல்லலாம். சரி, இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் பார்க்கட்டும். மேத்ஸ் 11க்கு எவ்வளோ மார்க்கு? இதுக்கு முன்னே கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் எழுதும்போது எத்தனை ரிசல்ட் வரலன்னு ஒரு சும்மா எக்ஸ்கியூஸ் அடிக்கிறது இல்லை. இந்த எத்தனை வந்து கிளாஸ் டெஸ்ட்ல எல்லாம் எத்தனை மார்க் எடுத்துருப்பேன்? 78 எபோவ் எடுத்துருக்கு இல்லையா? வெரி குட், குட் பாய். சரி, உனக்கு எத்தனை எபோவ் வரும்? 78 எபோவ். உனக்கு தெரியாது. 68 எபோவ், 40 எபோவ். சரி, குட். அதான் சொல்ல தப்பு இல்லை. ஆனால் இன்னும் வந்து என்ன பண்ணணும், 40 எபோவ் இருக்கவன் என்ன நினைக்கணும் அடுத்த ஸ்டேஜ். ஏன்னா இந்த 40 எபோவ் இருக்கவன் சிலட்டு ஐஏஎஸ் வரைக்கும் ஆகணும். ஏன்னா ஹார்ட் ஒர்க் தானே நம்மளை வந்து பெருசாக்கக்கூடியது. தென் அடுத்து வந்து ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இப்போ இதில் வந்து 3 பாயிண்ட் டிக் பண்ணிங்க. அடுத்தது 4 வந்து ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு வாசிக்கலாம் உங்க லாஸ்ட்ல. ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? எந்திரிச்சு வாசி பார்ப்போம். செகண்ட் ரவுண்ட் இந்த பேக்ல உங்ககிட்ட பேப்பர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வாசி பார்ப்போம். ஓகே. என்னன்னா
தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். நான் இது தப்பா நினைக்க, நான் தெரியாதனமா கேட்டேன், இந்த வாரத்தை பார்க்கல. அப்ப நினைப்பான், எல்லாரும் நினைப்பான், ஓ இவரை இப்படி சொல்லிட்டார், தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். அப்ப எல்லாரும் தூங்க பிளான் போடுவோம். நானே என்ன சொன்னேன், வாழ்க்கையில நிறைய தூங்கி கெடுக்கிறோம். ஒரு 8